இன்னைக்கு நம்ம பார்க்க போற எக்ஸசைசஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டாண்டிங் ஸ்டாமினா அண்ட் கோஆர்டினேஷன், பேலன்ஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. இதை தாண்டி நம்ம வயசானவங்க கீழே விழுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ நான் காட்டுற இந்த எக்ஸசைசஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டாமினா, பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு சேர் பக்கத்தில் போய் நின்றுக்கோங்க. ஸோ சேரோட சப்போர்ட் நல்லா இப்படி பிடிச்சிட்டு உங்க காலை மேக்ஸிமம் பின்னாடி கொண்டு போய் வச்சுட்டு ஃப்ரண்ட்ல கொண்டு வாங்க. இந்த ஒரு எக்ஸசைஸும் உங்களுக்கு உங்களோட பேலன்ஸ், ஸ்டெபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு கால்லையும் 15 கவுண்ட் பண்ணுங்க. 2 செட் பண்ணுங்க. ஓகே, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். இந்த சேர் இல்லைனா நீங்கள் செவுத்து பக்கத்துலையும் பண்ணலாம். வால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ ஹோல்ட் பண்ணிவிட்டு காலை வந்து சைடில் தூக்கணும். பட் சைடில் தூக்கும்போது உங்களோட ஃபுட்டை வந்து இப்படி ட்ராப் பண்ணாதீங்க. ஃபுட்டை இப்படி மேலே லாக் பண்ணிட்டு பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்படி தூக்கணும். ஸோ நீங்கள் சைடில் தூக்கும்போது காலை இப்படி திருப்புறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதுவும் 15, 2 செட் பண்ணுங்க. ஓகே, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ 3 டச், அதாவது நல்லா இப்படி சப்போர்ட் பண்ணி நின்றுட்டு ஃப்ரண்ட்டில் கொண்டு போகணும், பேக், சைடில் கொண்டு போகணும், சென்டர், பேக், சென்டர். ஸ்டார்ட் டூயிங். Change your side. இது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. பேலன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி இல்லாதவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு 2 காலும் ஷோல்டர் வித் வச்சுட்டு மெதுவாக ஹீல் அப், ஹீல் டவுன். இந்த மாதிரி 20 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே, ரிலாக்ஸ். ஒரு கால் ஃப்ரண்ட்டு, ஒரு கால் பேக்கு, இப்படி நின்றுட்டு இதில் ஹீல் அப் அண்ட் டவுன்.
Change your side. இதில் வந்து உங்கள் காஃப் மசில்ஸ் நல்லா ஒர்க் ஆகும். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைசஸை எவ்ரிடே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வாரத்துலேருந்து 10 நாளுக்குள்ளே கண்டிப்பாக உங்களோட வாக்கிங் ஸ்டாமினா, உங்களோட ஸ்டெபிலிட்டி, பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இது ஸ்பெஷலி வயசானவங்க கண்டிப்பாக பண்ணும்போது உங்களுக்கு கீழே விழுந்துருவோங்கிற அந்த பயம் இல்லை இந்த இன்ஸ்டெபிலிட்டி வராமல் இருக்கும். ஸோ எந்த ஒரு எக்ஸசைஸும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது தான் உங்களுக்கு அதனால பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.